கடவுள் இல்லைன்னு சொல்கிறது மட்டும் பகுத்தறிவு கிடையாது. நிறைய விஷயங்களில் பகுத்தறிவு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். உணவு விஷயத்துலேயும் மூட நம்பிக்கை இருந்து. இப்போ நீங்கள் கடவுளை வணங்குகிறீர்கள், அல்லாவையோ இயேசுவையோ ராமனையோ வணங்குகிறீர்கள், சுடலை மடனை உடனே அப்போ நீங்கள் மூட நம்பிக்கைவாதிகள் அப்படின்ட்டு அதை மட்டுமே ஒரு அளவுகோலாக வச்சுக்கூடாது. ஒருத்தர் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார்ப்பா. நான் என்ன இயற்கை தான் கடவுள், காற்று தான் கடவுள், மனிதர்கள் தான் கடவுள், அன்பு தான் கடவுள் சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சோறு போடுங்க, சாம்பாரை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய் பஜ்ஜி சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்றோன்னு வச்சுங்க. அப்போ அவர் பகுத்தறிவாதியா? கிடையாது. உணவு விஷயத்துலேயும் பகுத்தறிவோடு நடந்துக்கணும். அப்போ பகுத்தறிவாதிகள் வெறுமனே கடவுளை மட்டும் இந்த ராமன், அல்லா, இயேசு, கிறிஸ்து இவங்களை மட்டும் மறுப்பதோடு நிறுத்தி கொண்டு விட்டு உணவு விஷயத்தில் மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. அவங்க உணவு விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, டீ, காஃபி, பஜ்ஜி, சமோசா இந்த மாதிரி சாப்பிட்டு தொலைக்கிறாங்க. அப்போ இவங்க உணவு விஷயத்தில் மூட நம்பிக்கையோடு இருக்காங்க. கடவுள் விஷயத்தில் மட்டும் அதில் மட்டும் அதில் எது கடவுள், எது உண்மையான கடவுள், அதாவது கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பகுத்தறிவாக வாழ்கிறது ரொம்ப ஈஸின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு பகுத்தறிவுவாதியாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயத்துலையும் நீ பகுத்தறிவாக இருக்கணும். பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு அவர் வீடை பார்த்தீங்கன்னா பெரிய மாளிகை மாதிரி கட்டி வச்சுருப்பார். ஆனால் அவருக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருப்பார். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும், ஆடம்பரமாக வாழ்வார். அப்போ அது பகுத்தறிவா? அது மூட நம்பிக்கை. ஆக எல்லா விதத்துலையும் வசிக்கிற இடம், உடுத்துகிற உடை, பகுத்தறிவு. கடவுள் இல்லை, இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களும் சொல்லுவாங்க, ஆண்களும் சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? விலை உயர்ந்த பட்டுப்புடவை அணிஞ்சிப்பாங்க, விலை உயர்ந்த ஆடை, விலை உயர்ந்த தங்க நகைகள் இதெல்லாம் அணிஞ்சிப்பாங்க. இதுவும் முட்டாள்தனம் தான், இதுவும் மூட நம்பிக்கை தான். ஒரு ஆடை சும்மா அதுக்கு ஒரு விலை இருக்குது, அவ்வளோதான் கொடுத்து வாங்கணும். பலாயிரக்கணக்கில் கொடுத்து வாங்குறது. அப்புறம் பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க, திருமணங்களை ஆடம்பரமாக நடத்துவாங்க. பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு திருமணத்தெல்லாம் வீட்டில் உள்ள விசேஷங்கள் எல்லாம் ஆடம்பரமாக நடத்துவாங்க, தேவையில்லாமல் செலவு செய்வாங்க. அதுவும் மூட நம்பிக்கை தான். தேவையில்லாமல் செலவு செய்கிறது, ஆடம்பரமாக செலவு செய்யுது. அந்த பணங்கிறது அது ஒரு உழைப்பின் வடிவம், உழைப்புக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பு. அதை போய் தேவையில்லாமல் செலவழிக்கிறீங்க, தேவையில்லாத மலிவான விஷயங்களுக்கு செலவழிக்கிறீங்க. அதுக்கு ஏதோ மதிப்பே இல்லாமல் அதுக்கு அதான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி அதோட மதிப்பை கொச்சைப்படுத்துகிறார்கள். அதனால் பகுத்தறிவு என்பது வெறும் கடவுள் மட்டும் இல்லை, வெறும் ராமன் இல்லை, அல்லது அல்லாஹ் என்பவர் இல்லை, அது பொய், அல்லது இயேசு என்பது பொய் அப்படின்னு சொல்கிறது மட்டும் பகுத்தறிவு கிடையாது. பகுத்தறிவுன்னா நிறைய விஷயம் இருக்குது. நேர்மையாக இருக்கணும், எளிமையாக வாழணும். ஒருத்தர் தங்குற வீட்டோட அளவு ஒரு அறை இருக்கணும். அதில் ஒரு சமையலறை, அப்புறம் குளியலறை, அப்புறம் கழிவறை. ஒரு அறை என்பது, படுக்கை அறை என்பது 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், அவ்வளோதான். இதுதான் ஒருத்தருக்கு 8 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய வீட்டின் அளவு, வீட்டின் வரைபடம் இதுதான். இதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் மூட நம்பிக்கைவாதி. உங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பகுத்தறிவுவாதியாக இல்லை. அது மாதிரி வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்கூடாது, அவங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அவங்க தான் பகுத்தறிவுவாதி. அப்புறம் வீட்டில் உள்ள பெண்களுக்கு அவங்கள வீட்டிலே உட்கார வச்சு அவங்களுக்கு வேலைக்கு போக விடாமல் வீட்டிலே உட்கார வச்சு அவங்களுக்கு இலவசமாக பணம் கொடுக்கக்கூடாது. அவங்க சாப்பிட வேண்டிய, அவங்கள சுயமரியாதையாக வாழ விடணும். இப்போ அவங்க தான் பகுத்தறிவுவாதி. போய் வேலைக்கு போங்க, உங்கள் சம்பாத்தியத்துக்கு இப்போ நியாயமான காரணம். குழந்தைகளை வளர்க்கணும், குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு 5 வயசு வரைக்கும் 6 வயசு வரைக்கும் வீட்டில் இருக்கணும். அதில் நியாயமான ஒரு காரணம். அதனால் அவங்க வீட்டில் இருக்கலாம், அதுக்கு உதவி செய்யலாம். அரசாங்கம் உதவி செய்யணும். அவங்க செய்யாத நிலையில் ஒரு கணவர் உதவி செய்யலாம். இப்படி எந்த காரணமும் இல்லை, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அப்புறமும் அந்த பெண்கள் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அவர் பகுத்தறிவுவாதி, எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, அது முட்டாள்தனம், அதனால் நான் பகுத்தறிவுவாதி அப்படின்னு சொல்லிப்பார். பெண்கள் அவங்க வீட்டில் வேலைக்கு போகலன்னா அவர் ஒரு மூட நம்பிக்கைவாதி தான், அவர் பகுத்தறிவுவாதி கிடையாது. இப்படி பல விஷயங்களில் ஒருத்தர் பகுத்தறிவாதியாக இருக்கிறாரா இல்லையா, மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வெறும் கடவுள் இல்லை,
மூட நம்பிக்கைகள், சடங்குகள் இதை மறுத்து விட்டாலே நாம் வந்து பகுத்தறிவுவாதி, அதோடு நம்ம முடிஞ்சிடும், பகுத்தறிவோடு வாழ்கிறது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. பகுத்தறிவு என்பது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அது வந்து பகுத்தறிவு நிறைந்ததாக மாற்றுவது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளையும் பகுத்தறிவு நிறைந்ததாக மாற்றுவது, அதுதான் பகுத்தறிவு. நீங்கள் தினமும் விளையாடலையா, நீங்கள் உங்கள்கிட்ட மூட நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஒரு மூட நம்பிக்கைவாதி, நீங்கள் வந்து பகுத்தறிவுவாதி கிடையாது. நீங்கள் தினமும் விளையாடணும், தினமும் உடற்பயிற்சி செய்யணும், உடற்பயிற்சி செய்யலையா நீங்கள் உங்கள்கிட்ட மூட நம்பிக்கை இருக்குது, நீங்கள் ஒரு முட்டாள் தான். மூட நம்பிக்கைன்னா என்ன? முட்டாள்தனம். தினமும் நீங்கள் விளையாடலை, ஆடலை, பாடலை, அதற்காக ஒரு 20 நிமிடம் கூட செலவழிக்கலை, நீங்கள் பாடுவதே கிடையாது, நான் பிறந்ததிலிருந்து பாடுவதே கிடையாது அப்படின்னா நீங்கள் ஒரு மூட நம்பிக்கைவாதி, முட்டாள். நீங்கள் விளையாடினதே கிடையாது, எனக்கு விளையாடவே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க. ஏன்னா விளையாடுறது வந்து தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, அது வந்து பொதுவான விருப்பம். உணவு உண்பதை போன்று, எனக்கு உணவு உண்பதே பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களோ அதே மாதிரி எனக்கு விளையாடுவதே பிடிக்காது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க ஒரு மூட நம்பிக்கைவாதி, அவர் பகுத்தறிவாதி அல்ல. அதனால் வந்து பகுத்தறிவுனா என்ன அப்படின்னா, வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் எது பகுத்தறிவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கடவுளை மறுப்பது மட்டுமல்ல. இந்த சிலைகள், கற்சிலைகள், ராமன், அல்லாஹ், இயேசு, இவங்களை மறுப்பது மட்டும்தான், இவங்க பொய்ன்னு சொல்கிறது மட்டும்தான் பகுத்தறிவுன்னு நினச்சிக்காதீங்க. பகுத்தறிவு என்பது வாழ்வின் அனைத்து நடைமுறைகளிலும் அது இருக்க வேண்டும். அப்போ தான் அது பகுத்தறிவு. பெண் சுதந்திரம், பெண் சமத்துவம், அப்புறம் உணவில் எது பகுத்தறிவு, உடைகளில் எது பகுத்தறிவு, வசிப்பிடத்தில் எது பகுத்தறிவு என ஒரு ஒட்டுமொத்த ஒரு வாழ்க்கை முறையே பகுத்தறிவாக மாற்றுவது, அறிவுபூர்வமாக மாற்றுவது, அது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒன்று, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஒரு பகுத்தறிவாக வாழ்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கஷ்டப்பட்டால் நமக்கு நன்மை கிடைக்கும்.